செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நேற்றைய தினம் மதுரை சிபிஐ அலுவலகத்துக்கு வருகை தந்த பின்பாக ஏற்கனவே விசாரணை அதிகாரியாக இருந்த மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களுடைய அந்த விசாரணை அறிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பதிவாளரிடம் கையெழுத்து பெற்றுக் கொண்டனர். அதனை அடுத்தாக நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்களுக்கு அந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு தேவையான விசாரணைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்குமாறு அவர்களிடம் முறையிட்ட பின்பாக நேற்று நேரடியாக மடப்புரம் பகுதிக்கு சென்று அங்கு அஜித்குமாரை விசாரணை செய்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தினார்கள். இதனை அடுத்தாக மீண்டும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்று அந்த நீதிபதிகளுடைய அறிக்கை மற்றும் அடுத்த கட்ட விசாரணை தொடர்பாக நேரடியாக ஆலோசனை நடத்திய பின்பாக தற்பொழுது திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கு தொடர்பாகவும் அஜித்குமார் மீது புகார் அளிக்கப்பட்ட நிகிதா அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக எப்போது விசாரணைக்கு அழைத்து வந்தீர்கள், அஜித்குமாரை எங்கு அமர வைத்தீர்கள் உள்ளிட்ட விசாரணை தொடர்பாக யாருக்கெல்லாம் சம்மன் அனுப்ப உள்ளது என்பது குறித்தான நேரடியாக அந்த திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து காலை முதலாகவே மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பல்வேறு ஆலோசனைகளை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக முதற்கட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மற்றும் எப்படி இது போன்ற விசாரணை தொடங்குவது, எங்கிருந்து தொடங்குவது, யாருக்கெல்லாம் சம்மன் அளிப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதனை அடுத்தாக தான் இன்னும் நாளையும் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு நேரடியாக களத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்வார்கள். அந்த அஜித்குமார் கொலை சம்பவம் நடைபெற்ற பகுதி விசாரணை, அந்த மடப்புரம் பகுதி, அதே போன்று திருப்புவனம் காவல் நிலைய பகுதி உள்ளிட்டவைகளுக்கு சென்று அவர்கள் ஆய்வு நடத்திய பின்பாக தான் நாளை மறுநாள் ஒவ்வொரு சாட்சிகளிடமும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.